ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கௌதம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அட்சய திருதியை. இன்னைய டாபிக் பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை. சித்திரை மாதம் வரும் வளர்பிறை அமாவாசை அடுத்து 3ஆவது பிறையில் கொண்டாடப்படுகிறது இந்த அட்சய திருதியை. இந்த 3ஆம் பிறை என்பது ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகும் வரும். ஒவ்வொரு 3ஆம் பிறையுமே ஒரு முக்கியமான நாளாக தான் கருதப்படுது. ரம்ஜான் கூட 3ஆம் பிறையை பார்த்து தான் கொண்டாடுறாங்க. அதுபோல் ஒவ்வொரு 3ஆம் பிறையும் சோமவாரம் வரும், இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 3ஆம் பிறை வந்தாலும் அந்த 3ஆம் பிறை வர ஒவ்வொரு 3ஆம் பிறையும் நம்ம பார்த்தாலும் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களோட ஐதீகம். அட்சய திருதி என்பது சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் குறையாத என்று பொருள். எப்பொழுதும் குறையாது. நம்ம தமிழ் வருஷத்துல 60வது வருஷம் பார்த்தீங்கன்னா அட்சய அப்படிங்கிற வருஷம். அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் நமக்கு தமிழ் பேர் இருக்குல்ல. இந்த வருஷம் கூட விஸ்வ வாசுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. அது மாதிரி 60வது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அட்சய வருடம். அந்த அட்சய அப்படிங்கிறது தமிழ்ல வளங்கலன், அதாவது வளங்களை கொடுக்கும் கலன் என்று பேர். முதல் யுகமான கிருதா யுகத்தில் பிரம்மன் உலகத்தை தோற்றுவித்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அட்சய திருதிய நாள். அது மட்டும் இல்ல, பகவான் பரசுராமர் அவதரித்த நாள் கூட அட்சய திருதிய நாள் தான். கங்கை நதி பூமியை வந்தடைஞ்ச நாளும் அட்சய திருதிய நாள் தான். ஆதிசங்கரர் கனகதார சோஸ்திரம் இயற்றிய நாளும் அட்சய திருதிய நாள். குபேரன் இறந்த செல்வங்களை எல்லாத்தையும் மீட்ட நாள் கூட அட்சய திருதிய நாள். வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பிச்ச நாளும் அட்சய திருதிய நாள். குலேசர் கிருஷ்ண பகவானை சந்திச்ச நாள் கூட அட்சய திருதியை. பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அட்சய பாத்திரம் பெற்ற நாளும் அட்சய திருதிய நாள் தான். அன்னபூரணி தேவி அவதரித்த நாளும் அட்சய திருதிய நாள் தான். மணிமேகலை ஆதரக்கு பிச்சையிட்டு அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரமாக மாற வேண்டும் என்று வரம் கொடுத்த நாளும் அட்சய திருதிய நாள் தான். அப்படிப்பட்ட இந்த அட்சய திருதிய நாள்ல வீட்டுல உள்ள பள்ளி இருக்கு பாத்தீங்களா, இந்த பள்ளி யார் கண்ணிலையும் படாத வர மறைஞ்சிக்கணும்னு சொல்லி வாசுதேவன் கட்டளை இட்டாரு. ஒருவேளை அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா அட்சய திருதிய நாள் மட்டும். ஒருவேளை யார் கண்ணிலையாவது பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட ஜென்மத்துல இருக்க திரிகோண ஜென்மத்துல இருக்கிற பாவத்தை எல்லாத்தையும் தரித்திரத்தை எல்லாத்தையும் பீடை எல்லாத்தையும் விலக்கி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகணும்னு அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டுரைக்கிட்டு இருக்காரு. இன்னைய தேதியில இந்த அட்சய திருதிய தேதியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பள்ளிகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வணங்குங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். அட்சய திருதிய நாள்ல ஏதாவது ஒரு 6 பொருட்கள் வாங்குறது ரொம்ப சிறப்பு. அட்சய திருதியை அன்று வாங்கும் எந்த பொருளும் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். கல்லுப்பு வாங்கலாம். அப்படி அந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். வெண்கடுகு அனைத்து திருஷ்டியும் போக்குற ஒரு சிறந்த வாசனை பொருள் பார்த்தீங்கன்னா வெண்கடுகு. அதை வச்சு தூபம் போடலாம். மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வாங்குறது கூட பார்த்தீங்கன்னா மங்கள வாழ்வு பெறுகிறதுக்கு நீங்க இன்னைக்கு இந்த மஞ்சள் குங்குமம் வாங்கலாம், கல்லுப்பு வாங்கலாம், வெண்கடுகு வாங்கலாம். அது மட்டும் இல்லை, வெள்ளி, தங்கம் இதெல்லாம் வாங்கலாம். இது வாங்கணும் அப்படின்னா நமக்கு குருவோட பார்வை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம அரிசி, பருப்பு, வெல்லம், புது ட்ரெஸ்ஸு, மண்பானை, விரலி மஞ்சள், நெல், கோதுமை, பித்தளை விளக்கு இது எல்லாமே நம்ம வாங்கலாம். இதெல்லாம் வாங்குறது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அம்சம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வாங்கலாம். வாங்கினோம்னா அது பெருகும். ரோஹிணி நட்சத்திரத்துல இன்னைக்கு வாகனமோ புது வீடோ நீங்க வாங்கினீங்கன்னா அது கூட மறுபடி அதிகமா பெருகும். இதுல 6ல் ஏதாவது இதுல ஏதாவது 6 பொருள் வாங்கினா போதும். இப்ப இன்னைக்கு மேல சொன்ன பொருள்ல அப்ப தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணும்னு இல்லை. முடியாத சாதாரண மக்கள், ஏழை மக்களுக்காக இந்த மஞ்சள், குங்குமம், நெல், அரிசி, உப்பு இது மாதிரி நீங்க வாங்கி அதை நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னாவே கூட உங்களுக்கு அனைத்து வளங்களும் பெருகும். அனைத்து வளங்களும் பெற்று செல்வ செழிப்புடன் வாழ அட்சய திருதியை வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.